ஒடிஷாவிலிருந்து ரயில் மூலம் கடலூருக்கு கஞ்சா கடத்தி வந்தது தொடர்பாக இளம்பெண் உட்பட 6 பேர் கும்பலை போலீசார் குண்டோடு கைது செய்திருக்கிறார்கள். காரைக்குடியில் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயற்சி செய்த கஞ்சா சப்ளையருக்கு மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. கஞ்சா பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இருந்தபோதும் கஞ்சா சப்ளையர்கள் வெளிமாநிலங்களிலிருந்து கடத்தி வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்வதாக தொடர்ந்து புகார்களும் எழுந்துள்ளன. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நெய்வேலி கும்பகோணம் சாலையில் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நெய்வேலி ஆர்ச் கேட் வழியாக வந்த பேருந்தை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டனர். அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வெளிமாநில இளைஞர் மற்றும் இளம்பெண் ஒருவர் வைத்திருந்த மூட்டையை சோதனை செய்தனர். அந்த மூட்டைக்குள் 21 கிலோ கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் உடனே அவர்கள் இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணையை தொடங்கினர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 28 வயதான அபிலாஷ் குரு மற்றும் 24 வயதான அலிசா என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இதை நெய்வேலி பகுதியில் உள்ள சில கஞ்சா விற்பனையாளர்கள் மூலம் காட்டுப்பகுதியில் மறைத்து வைத்து விற்பனை செய்யவும் திட்டமிட்டிருந்திருக்கின்றனர். நெய்வேலியைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் யார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு நெய்வேலியைச் சேர்ந்த குட்டி தேவா, சுதாகர், மண்டைவோடு சந்துரு மற்றும் ஜீவா என கையை காட்டியிருக்கின்றனர். பின்னர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 மற்றும் உள்ளூர் கஞ்சா வியாபாரிகள் 4 பேர் என மொத்தம் 6 பேரையும் போலீசார் கூண்டோடு கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலும் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனே வஉசி சாலை பகுதியில் போலீசார் சோதனையில் இறங்கினர். அப்போது போலீசாரை கண்டதும் இளைஞர் ஒருவர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அவரை போலீசார் துரத்திய போது தடுக்கி விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஓட முடியாமல் வலியால் துடித்தவரை மீட்ட போலீசார் அவரை பரிசோதித்த போது 2 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை பறிமுதல் செய்த போலீசார் காயமடைந்தவரை காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் வஉசி சாலை பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பதும் 25 வயதான முருகானந்தம் குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் விற்று கல்லா கட்டியதும் அம்பலமானது. இதற்கிடையே ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்த போது அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா இருந்தது உறுதியானது. இதையடுத்து திருப்பூரைச் சேர்ந்த தனுஷ், தமிழரசன், நவீன்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எளிதாக கஞ்சா கிடைப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கஞ்சாவை கடத்தி விற்பனை செய்வோர் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.